எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பாட்டி வைத்தியம். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அடித்தா அவங்களும் கஷ்டப்பட்டுருவாங்க. அவங்கள பார்த்து நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி வந்தாலும் அவங்க சாப்பிட்டாலும் தலை வலிக்குமா, உடம்புலாம் டயர்டாக இருக்குமா, என்னால் முடியல அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலவே நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அதில் 7 பாக்ஸ் இருக்கும். 7 பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஜீரகம், பின்ன மிளகு, வெந்தயம், காயப்பொடி, வத்தல் இதெல்லாமே இருக்கும். அதில் இன்னும் நிறைய பொருள் அதில் இருக்கும். ஓம்பு, ஜீரகம் இதெல்லாமே இருக்கும். அஞ்சரை பெட்டியில் சுக்கு, மிளகு எல்லாமே அதில் வச்சுருப்பாங்க. அந்த அஞ்சரை பெட்டி நம்ம முன்னோர்கள் நம்ம கல்யாணம் முடிச்சு போகும்போது கையில் அம்மா கொடுத்து விடுவாங்க. எல்லாருக்குமே அது சீதனமாக போகும்போது அந்த அஞ்சரை பெட்டியும் கொடுத்து விடுவாங்க. ஏன் கொடுத்து விட்றாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காய்ச்சல் அடிச்சுன்னா டக்குன்னு ஒரு கஷாயம் போட்டு எடுத்து கொண்டு வந்து ஓடி வருவாங்க. கஷாயம் போட்டு குடிக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப கசப்பாக இருக்கும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதை குடித்த உடனே டக்குன்னு நமக்கு நல்லா உடம்பெல்லாம் அப்படியே நல்லா சுடக்கெடுத்த மாதிரி நல்லா ஆக்டிவேட் ஆகிடுவோம் நம்ம. இப்போ அந்த வைத்தியத்தை யாரும் பண்ணுறதில்ல. எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் போய், ஏன்னா வேலைகள் 2 பேருமே வேலைகள் போகிறனால யாருக்குமே அந்த பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. சில வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சில வீட்டில் பெரியவங்க எல்லாமே இருக்கலாம். அப்போ அவங்களுக்குலாம் என்ன செய்யணும்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றுமே கவலையே படாதீங்க. உங்கள் வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டின்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டைமில் நமக்கு அதுதான் கை கொடுக்கும். அந்த அஞ்சரை பெட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அஞ்சரை பெட்டியில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் அடித்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணியை கொதிக்க வைங்க. அதில் பனக்கற்கண்டு போடுங்க. பனக்கற்கண்டு இல்லைன்னா கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ, மலையாளத்தில் சொன்னால் சர்க்கரை, அதை கொஞ்சம் போடுங்க. 2 டம்ளர் அளவுக்கு போடுங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சம் சுக்கு நல்லா தட்டி பவுடர் மாதிரி எடுத்து போடுங்க. சுக்கு இல்லைன்னா இஞ்சி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஞ்சியும் சுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஒன்று தான். அது போட்டு ஒரு 4 மிளகு போடுங்க. ரொம்ப காரமெல்லாம் இருந்தேன்னா பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு 4 மிளகு மட்டும் போடுங்க. ஒரு 2 கை சிட்டி அதெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சீரகம் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சோண்டு மல்லிப்பொடி போடுங்க. கொஞ்சோண்டு மல்லிப்பொடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் ஒரே ஒரு இலை மட்டும் சேர்த்துக்குவாங்க. என்ன இலைன்னா பப்பாளி இலை. நம்ம பிள்ளைங்களுக்குலாம் காய்ச்சல் அடிச்சிச்சின்னா ரொம்ப சோர்ந்து போய் டயர்டாக உட்காந்துருவாங்க. ஒன்றுமே எனக்கு கால் வலிக்குமா, கை வலிக்குமா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த பப்பாளி இலையை போடும்போது பிளட்டில் கவுண்டிங் அதிகமாகும். பப்பாளி பழமும் கொடுக்கலாம், அதுவும் கவுண்டிங் நல்லா அதிகமாகும். அதனால் பப்பாளி இலையும் கொஞ்சம் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு பிள்ளைங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு மெதுவான சூடில் அப்படியே அழகாக ஆற்றி அவங்களுக்கு கொடுங்க. குடிக்க மாட்டேன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் பனக்கற்கண்டையே கொஞ்சம் கூடுதலாக போட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் இருந்துச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அப்படியே பிள்ளைங்களுக்கு சொடக்கு மாதிரி நல்லா ஆக்டிவிட்டி ஆயிடுவாங்க. அவங்களோட கவுண்டிங் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருந்த அளவுக்கு ரொம்பலாம் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலலாம் போய் எதுவும் வாங்கி கொடுக்கணும் எடுக்கலாம்ல. கண்டிப்பாக டாக்டர் எடுத்து போய் காமிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள வைரஸ் காய்ச்சல் எல்லாமே டாக்டர் எடுத்து போய் நீங்கள் காமிங்க. டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இந்த பாட்டி வைத்தியத்தை எடுங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியாத வீட்டில் இருக்க நிறைய செடி கொடியெல்லாம் நம்ம களை நினச்சி நம்ம பறித்து போடுறது இருக்கும். ஆனால் அதிலெல்லாம் எவ்வளோ வைத்தியம் உள்ள மூலிகை செடியெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் அந்த செடிகளில் மருத்துவ குணம்லாம் யாருக்குமே தெரியாமல் நிறையா பேர் நாட்டு வைத்தியங்கன்னா என்னென்னே தெரியாமவே இருக்காங்க. நாட்டு வைத்தியம்னா ஒரு நாட்டு வைத்தியத்தை போய் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்ல. உங்களை அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும், அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் வயசுக்கு வந்த பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்ச டைமில் இதை கொடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டு அந்த அஞ்சரை பெட்டியால் என்ன பலன் சொல்லி அனுப்புங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அவசரம், ஒரு தலைவலிக்கு, காய்ச்சல் அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு ஒரு காப்பி போட்டு கொடுப்பாங்க. ஒரு காஃபியாக ஒரு தேநீராக நம்ம குடிக்கும் போது நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக ஆக்டிவிட்டாக இருக்கும். இது ஒரு வயசானவங்க அவங்களுக்குன்னா கொஞ்சம் சுகர் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க. சுகர் பேஷண்ட் இருந்தால் கொஞ்சமாக போட்டு அந்த கஷாயம் மாதிரி காய்ச்சி கொடுங்க. ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளும் கொஞ்சம் மன நிம்மதியோடு இருக்க முடியும். நம்ம வாழ்க்கை நம்ம பிள்ளைங்க தான். நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் என்னோடய சேனல் நான் இப்போ உங்களுக்கெல்லாம் சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாதவங்க கற்றுக்கட்டும். ஓகே, தேங்க்யூ.